ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவுக்கு மெமரி லாஸ் ஆயிடுது. ஹீரோ தான் வந்து ஹீரோயினோட சிஇஓ. உடனே இவ என்ன பண்ணிடுறான்னா, நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஊருக்கே தூக்கிட்டு போய் ஹீரோவை வச்சுக்கிறா. எதனால ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு சேட்டைய பண்ணா? அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்துட்டு மெமரி எல்லாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் சேத்தானா மன்னிச்சானா அப்படின்றது தான் ஸ்டோரியே. அது மட்டும் இல்லாம இது ஜாலியாவே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு ரொமான்டிக் ட்ராமா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். யோசி சாரி, நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைட்டில் நான் சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னன்னே தெரியல. நான் வந்து இவ்வளோ நாளுமே டிஃப்ரெண்ட்டான டைட்டில்ஸ் தான் வைப்பேன், வியூஸ் எல்லாம் போகும். பட் கொஞ்ச நாளாக வந்து இந்த ஒரு டைட்டிலை தவிர வேறு எந்த டைட்டில் நான் மாற்றி வச்சாலுமே வந்துட்டு எனக்கு வியூஸே போக மாட்டுது. ஒரு 500 கூட தாண்ட மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் வந்துட்டு இந்த டைட்டிலை யூஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் வந்துட்டு என்னை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். அதனால நான் வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் என்னை புரிஞ்சுக்க சொல்லி ஒரே ஒரு சான்ஸ் தான் கேட்குறேன். ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டன் அதையும் மறந்துடாதீங்க. உங்களோட புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகட்டும். அதனால அந்த ஹைப் பட்டனையும் ஒரு டச் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேர் பட்டனும் பாவமாக தானே இருக்குது, அதையும் கொஞ்சம் பண்ணிட்டு போங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சடனாக ஹீரோவை கிஸ் பண்ணுறா. அந்த டைம்க்கு ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல இந்த கேஸ் வந்துட்டு எப்படி நடந்தது, ஏன் நடக்குது, என்ன ஆக போகுதுன்னு கூட எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் என்னோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றா. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனில டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. சடனா அவளுக்கு வேலை போயிடுச்சுன்றதுனால இப்போ ஒரு கிளப்ல வேலை செய்யறா. அந்த இடத்துல நமக்கு நம்மளோட வில்லிய காட்டுறாங்க. இவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, ஹான் யூ அப்படின்றது தான் நம்ம ஹீரோவோட பேரு. வில்லியோட பேர் வந்து சியோன். இவ என்ன சொல்றானா, இதை பாரு ஹான் யூ இங்க கொஞ்ச நேரத்துல வருவான், என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, உனக்கு எவ்வளவு காசு வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், ஆனா நான் கொடுக்குற ட்ரக் அவனோட ட்ரிங்க்ல நீ கலந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. ஐயோ அதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அதுதான் தப்பு. ஆக்சுவலா அவ என்ன சொல்றானா, நீ போய் ரூம்ல வெயிட் பண்ணு, நான் என்ன பண்றேன் பாரு, அவனை ஒரு ரூமுக்கு வர வைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறா. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட கிராமம் வந்துட்டு ஒரு மலை கிராமம். அங்க இருந்து வந்து நிறைய பேர் படிக்க கூட மாட்டாங்க. இவ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு சிட்டிக்கு வேலைக்கு வந்திருக்கா. சடனா ஒரு நாள் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஃபேக்டரியோட ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதை பார்க்கும் போது தான் தெரிய வருது இவளோட கிராமத்துல தான் அந்த ஃபேக்டரியை பில்ட் பண்ண போறாங்கன்னு. அதனால ஹீரோயின் என்ன சொல்றானா, அது ரொம்ப வந்துட்டு இயற்கையான ஒரு கிராமம், அங்க விவசாயம் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த கம்பெனி அங்கே கொண்டு வராதிங்க, கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கிராமமே வீணா போயிடும், விவசாயம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்றா. இதை எங்க சொல்றா ஹீரோ கிட்ட அப்படின்னு பார்த்தா, ஒரு பார்ட்டியில சொல்லிடுறா. எல்லாருமே இங்க இருக்காங்க. இப்பதான் நமக்கு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா எவ்வளோ தைரியம் இருந்தா இதை வந்து என்கிட்ட இப்படி பேசுவ, அது ஏன் கம்பெனியில ஒர்க் பண்ற என்னோட ஸ்டாஃபா இருக்கும் போது உனக்கு மரியாதைனா எப்படி கொடுக்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டேக பிடிச்சி இருக்கிறான். ஆனா ஹீரோயின் நிமிந்து பார்த்த உடனே ஹீரோவுக்கு மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருந்தாலும் எல்லார் எதிர்க்கையும் இவ வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டா, நமக்கே அறிவுரை சொல்லிட்டா, கிடையாது கிடையாது சைட்டெல்லாம் அடிக்க கூடாது அப்படின்னு அவனோட மனசை அவன் சரி பண்ணிக்கிறான். ஹீரோவோட ஷூவை தெரியாம மிதிச்சிடுறாளா, அதை கிளீன் பண்ண குனிறான். இவன் என்னவோ ஏதோ அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு என்னதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க பப்ளிக் பிளேஸ்ல அப்படின்னு பிடிச்சி எடுக்கிறான். ஆனா இதுல என்ன ஆயிடுதுன்னா, 2 பேருமே பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு சின்ன வயசு ட்ராமா ஏதோ இருக்கு போல இருக்கு. அவனுக்கு தண்ணினா ஆகாது, அவனால நீச்சல் அடிக்கலாம் முடியல. அவன் பாட்டுட்டு பார்த்தா உள்ள போயிட்டே இருக்கான். எங்கடா கொலை கேஸ்ல உள்ள போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் உள்ள குதிக்கிறா. பார்த்தா மூச்சு பயிற்சி இல்லாம இருக்கானா, அதனால இவளோட மூச்சு காத்த கொடுத்து மேல கொண்டு வர அவனை அடைச்ச. என்ன கருமண்டா, என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். இது வரைக்கும் நான் வந்து ஸ்கூல் டேஸ்லயும் காலேஜ் டேஸ்லயும் எவனையும் கிஸ் பண்ணதே இல்லை, இவனுக்கா என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கா. கண்ணை முடிச்சு பார்த்த
பார்த்த ஹீரோ தேங்க்ஸ் சொல்லுவான் அப்படின்னு நினைச்சா அவன் அவளை இனிமே உனக்கு வேலையே இல்லடி, என் மூஞ்சில கூட முழிச்சிடாத அப்படின்னு சொல்றான். ஐயோ இவன் ஏன்டா நம்ம மேல இவ்வளவு கோவப்படுறான் அப்படின்னு யோசிக்கிறா. ஏன்னா ஹீரோக்கு நீச்சல் தெரியாது, இந்த அளவுக்கு அவனுக்கு தண்ணினா பயம் அப்படின்னு இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல்ல. நம்ம ஹீரோக்கு மான மரியாதையே போயிடுது. ஹீரோயின் அங்க இருந்து எல்லாம் இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான், அடைச்ச இது என்னடா இது, நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க, அடே பம்பர கட்ட மண்டையா என்னையாடா வேலையை விட்டு எடுத்த, உனக்கு என்ன கதி ஆகுதுன்னு மட்டும் இன்னைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அவளே எடுத்துட்டு போய் ட்ரிங்கை சர்வ் பண்றா. நல்ல வேலை ஹீரோக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இல்லாததுனால இவன் என்ன பண்ணனா லைட்டா ஒரு சிப் பண்ணிட்டு அதை வச்சிடறான். என்னதான் இருந்தாலும் ட்ரக்னா ட்ரக் தானே, இவனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. என்னடா இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தோம், இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு யோசிக்கிறான். உடனே இவளும் பார்த்துட்டு சிவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா, மேடம் எல்லாம் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் எப்போல இருந்தோ ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா அவனை கை தாங்களா பிடிச்சி என்னோட ரூமுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கழுத்து பின்னாடியே பிடிக்கிறான். யாரு நீ, எதுக்காக எனக்கு ட்ரக் கொடுத்த அப்படின்னும் போது இவன் நான் உங்க கம்பெனில வேலை செஞ்சேன் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லாம சைலண்டா நின்றுட்டு இருக்கா. அது வந்து போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படின்னா மழுப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாளா. ஆனா அதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஐயோ இவன் என்னடா சடனா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஐயோ சார் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விடுறாளா. ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணுமே அப்படின்னு சியோனே கீழே இறங்கி வந்துடுறா. இதை பார்த்த உடனே அடி பாவி, நான் போட்ட பிளானை உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சியோனுக்கு ஹீரோயின் மேல டென்ஷனா கோவம் வந்துடுது. ஹீரோ என்ன பண்றான்னா, மரியாதையா நீ என் கூட வா, நீ என்ன பண்ண அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அது மட்டும் இல்லாம நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நீ என் கூடியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்துட்டு சியோன் என்ன பண்றானா இவங்களையே ஃபாலோ பண்றா. ஹீரோக்கு கார் ஓட்டவே முடியல. ஐயோ தயவு செஞ்சு என்கிட்டயாவது கொடுங்க, நானாவது ஓட்டுறேன், இல்லைன்னா தயவு செஞ்சு காரை நிறுத்துங்க அப்படின்னு இவ புலம்பிக்கிட்டு இருக்கா. அவன் கேட்குற மாதிரி இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாம போய் ஏதோ ஒரு தண்ணில இறக்கிடுறான் காரை. பின்னாடியே வந்து சியோன் இது எல்லாத்தையும் பாக்குறா. இருந்தாலும் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ இவனுக்கு ட்ரக் நம்ம தானே கொடுத்தோம், அது எல்லாம் சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கும், அதை எடுத்தாங்கன்னா இவனை நான் தான் கொலை பண்ணிட்டேனே ஆயிடுமே, கண்டிப்பா இது நடக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் போய் சிசிடிவி கேமராவை டெலிட் பண்ணுவோம் வீடியோஸ் அப்படின்னு அவ இவங்களை பத்தி கவலையப்படாம விட்டுட்டு போயிட்டா. அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க, எல்லா நாடகத்திலயும் ஹீரோ அசால்ட்டா தூக்கி தானே பார்த்தோம், இதுல நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவமோ உன்கிட்ட வந்து சிக்கிட்டேனேடா, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறா. ஆனா கொஞ்சம் தலைவலியே அவளால பாரம் தாங்க முடியாம கீழே போட்டுறா. அவளுமே விழுந்துடுறா. ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோ வந்து இப்பதான் கண்ணு விழிக்கிறான். ஐயோ போச்சு இப்ப இவன் என்னென்ன கேள்வி கேட்பானோ, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியலையே. இப்ப போலீஸை கூப்பிட்டுன்னு கத்துவானே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ முழிச்சுக்கிட்டே இருக்காளா. அந்த நேரம் இவளுக்கே ட்விஸ்ட் ஆன மாதிரி, நான் யாரு, நீங்க யாரு, நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேக்குறான். நம்ம மூளையை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு, யூஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. இவன் நல்லபடியா தெளிவா இருந்தான்னா தானே நம்ம ஊர்ல இந்த ப்ராஜெக்ட் வரும், அதனால இவன் தெளிவா இல்லாததே நல்லதுதான், இவனை நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும், எங்கேயும் போக விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சு, என்னடா இல்லைங்க என்னைய மறந்துட்டியா நீ தண்ணியில விழுந்ததுல, ஐயோ பாவம், நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அதுக்குள்ள நீ என்ன மறந்துட்ட அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள ஹீரோவோட மனசுல பரவாயில்லையே நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிச்சிருச்சு. இப்பதான் நம்ம ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் ஓடி வந்துட்டு, இங்க பாத்தியா 25 வயசுல இப்பதான் உன் பொண்ணை பார்த்து எவனோ ஒருத்தன் மயங்கிருக்கான் போல, அவனை நேர வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா, ஓடு அப்படின்னு சொல்றாரு. அந்த அடங்கா பிடாரிகளும் பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம், எப்படியாவது அவனை அமைக்க போட்டு என்னோட மருமகனை ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சபதத்தோட அங்க ஓடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிடறா. அங்க பார்த்தா எக்கச்சக்கமான ஃபைல்ஸா இருக்கு. அது எல்லாமே இங்க வந்துட்டு ஒரு ஃபேக்டரி கொண்டு வர போறாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரியை பத்தின ஃபைல்ஸா இருக்கு. ஹீரோவும் இது எல்லாத்தையும் ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சவ மாதிரி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இதெல்லாம் பார்த்தா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறா. திடீர்னு ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, நான் ரொம்ப பணக்காரனா, நான் எதுக்காக கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு கிராமத்துல அப்படின்னு கேக்குறான். ஐயோ அதெல்லாம் உண்மை இல்லை, ஆக்சுவலா நம்ம நேத்து வந்துட்டு ஒரு போட்டோ
ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது, இது எல்லாமே லோக்கல் பிராண்டு தான். ஆனால் என்னன்னா அப்படியே ராயலாக வந்து அதை தச்சு கொடுத்துருக்காரு நம்ம ஊர் டெய்லர், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. பேபி நீ எது சொன்னாலும் வந்து அதை எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே, அது எப்படி நீ இவ்வளோ க்யூட்டாக இருக்க, நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறியோ அதையே தான் நான் பண்ணுவேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன் போல் அப்படி இப்படின்னு இவன் வேற கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்தில் ஐயோ இவன் என்னடா நம்ம உண்மையாகவே டேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு குழப்பமா இருக்கு. சரி சரி நீ இங்கே இரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போது டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணேன்னா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து மாடியில் உட்கார வச்சுக்கிறான். ஆனால் அந்த நேரம்னு பார்த்து அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனேயே ஏண்டி நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க பட்ட பகல்ல அப்படின்னு கத்துறாங்க. ஐயோ கால் தவறி விழுந்துட்டோமா அப்படின்னு சொல்றா. ஐயோ மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா அப்படின்னும் போது அம்மா எனக்கு மேல இந்த பொம்பளை நடிப்பா போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள ஹீரோயின் நினைச்சுக்கிறா. ஃபர்ஸ்ட் நீ குளிச்சுட்டு வந்துரு, இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பாத்ரூம்க்கு கொண்டு போறா. உள்ள போன ஹீரோ டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றானா. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க வந்துட்டு ஒரு மனுஷி கண்ணுக்கு தெரியலையா உனக்கு அப்படின்னும் போது நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, உன் எதிர்க்க எனக்கு என்ன வைக்கும் அப்படின்னு சொல்றான். இது பார் அப்படியெல்லாம் கிடையாது, நீ நல்லா திங்க் பண்ணி பாரு, இப்ப நம்ம ஊர்ல இருக்கோம், நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க, இங்க இந்த மாதிரி க்ளோஸா இருக்கிறதெல்லாம் அலௌட் கிடையாது, நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ இவ்வளவு வியாக்கியான பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா பேண்ட் கழண்டு விழுந்துடுது. என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு, நான் வெளியில போற மரியாதையா குளிச்சுட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி போறா. டக்குனு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் எங்கேயும் என்னை விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு எதுவுமே புரியல எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டா பாவம் போல மூஞ்ச வச்சுட்டு சொல்றானா. சரி சீக்கிரம் குளிச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கண்ணு மூடிக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் வேற சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு, இவனுக்கு மெமரி லாஸ் ஆனதுல இருந்து பயங்கர ரொமான்டிக்கான எண்ணம் தான் வருது போல, அதனால இவன் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அடப்பாவி நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு தோணுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் பேய் கத்திக்கிட்டு இருப்பான், இப்ப என்னன்னா இன்னும் குழந்தை மாதிரி இன்னசென்ட் தனமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கானே, இதெல்லாம் வேலைக்காவது, நம்ம எழுந்து வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ குளிச்சுட்டு வாயா அப்படின்னு வெளியில போயிடுறா. இப்பதான் இவ வெளியில வந்த உடனே அம்மா வந்துட்டு எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எப்படிப்பட்ட வேலையில இருக்கான், எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஜாதகத்தையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்து எதையும் மறைக்காம எல்லா உண்மையா சொல்லிடுறா. அவன் மெமரி லாஸ்ல இருக்கான், அவன் என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, அவனை நான் சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்ற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறா. இப்பதான் இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து கென்னி. இவ என்ன பண்றா அப்படின்னா இவங்களோட ரெஸ்டாரண்ட்குள்ள வரா. உள்ள வந்த உடனேயே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா நீ வந்து ஏதோ உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கியாமே, யார் அவன், அவனை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவோட 2வது சம்சாரத்தோட பொண்ணு. எப்படியும் கண்டிப்பா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அளவுக்கெல்லாம் உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான், எதனா கேட்ட பயலா இருப்பான், அது மட்டும் இல்லாம எதுனா மொக்க பீஸாக தான் இருப்பான், என் பாய் ஃப்ரெண்ட் என்ன வேலையில் இருக்கான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவக்கு என்னையும் பயங்கரமாக கதை விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட ஆஃபீஸ் பிரான்ச் இங்கே ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க புது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பிரான்ச்சில் தான் அவன் மேனேஜராக வேலை செய்கிறான் போல. பார்த்தீங்களான்ட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன அப்படியே தங்கத்திலேயே குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உங்களோட பொண்ணுக்கு கிடைப்பானா என்ன, சான்ஸே கிடையாது, என் மேலே உயிராக இருக்கான், நான் நெல்லு நான் நிற்பான் உட்காருனா உட்காருவான், இப்போ கூட என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோட்டோவை காட்டும் போது ஹீரோயின் இது யாரு, இது உன்னோட ஸ்டெப் டேடியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிடுறா. இதுதான் ஒன்றும் இல்லாத உங்களுக்கெல்லாம் இவ்வளோ அளவுக்கு திமிர் இருந்ததுன்னா என்னதான் பண்ண முடியும், சரி உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிடு, அவனை பார்த்துட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன், அவன் வந்து என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் செம சூப்பராக அப்படியே குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஆப்பிள் மாதிரி வந்து நின்று ஒரு ஸ்மைலை கொடுக்குறானா. அதை பார்த்த கென்னிக்கு ஐயோ இவன் என்ன இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஐயோ போச்சு, என்னோட பாய் ஃப்ரெண்டு இவன் பக்கத்தில் நின்னா கேவலமாக இருப்பான், கண்டிப்பாக இவன் வேலை வெட்டி இல்லாதவனாக தான் இருப்பான் ஆனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. பேபி எனக்கு இந்த பட்டன் எல்லாம் ஒழுங்காக போட முடியல, கொஞ்சம் போட்டு விட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். இதெல்லாம் பார்த்த கென்னிக்கு அப்படியே வயிறு எரிச்சல் தாங்க முடியல. உடனே சும்மாவா இருப்பா, நீ எங்கே வேலை பண்ணுற அப்படின்னு கேட்டுடுறா. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனோட இந்த ஊரில்
வேற ப்ராஜெக்டை பத்தி டீட்டெயிலா சொல்றான். அந்த ப்ராஜெக்டே என்னதுதான் அப்படின்னு வேற சொல்றான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஐயோ இவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கிறா. உடனே பக்கத்துல வந்து டென்ஷன் ஆகாத, ஆக்சுவலா வந்துட்டு இப்பதான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இங்க படிச்சேன், அதை தான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டேன், எல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ நல்ல வேலை அவனுக்கு ஞாபகம் தான் வந்துருச்சோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு யோசிக்கிறா. ஹனி அப்படின்னு சொல்லி குரல் குத்திக்கிட்டே கேணியோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வரான். வந்துட்டான் என் புருஷன். இப்போ பாருங்க நீங்க எல்லாரும் என்ன ஆகுறீங்கன்னு, அந்த ப்ராஜெக்ட் ஒண்ணுதான், என்னோட ஆள் தான் அதுல மேனேஜரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ மேல தள்ளிட்டு போறா. அவன் வந்த உடனே ஹீரோவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடான். சிஇஓ நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ அப்படியே கொஞ்சம் மறைச்சா மாதிரி ஒரு லுக்கை விடுறானா. சார் நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, எதுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறான். நீ ஏன் சொல்லிட்ட, நான் தான் சிஇஓன்னு சொல்லிட்டு நான் எப்போ வரேன், எங்கே வரேன், எதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லலாம். நான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் பர்சனல் ஒர்க்காக இருக்கேன், அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து மரியாதையாக கிளம்பிட்டு போ. அதுவும் பக்கத்தில் ஒன்று இருக்கு பாரு, அதை இழுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். ஐயோ தயவு செஞ்சு நீ வாமா, என்னோட வேலைக்கே ஒல வச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு கென்னி அங்கேருந்து தரன்னு இழுத்துக்கிட்டு போயிடுறான். என்ன வேண்டாம் நடக்குது அப்படின்னு புரியாமல் ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து நான் நடிச்சதெல்லாம் கரெக்டாக இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது நடிப்பா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அவனோட சிஇஓவும் என்னமா தான் இருப்பான் போல, இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்ன சிஇஓன்னு நினைச்சுக்கிட்டான். நானும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். சான்ஸே இல்ல, செம்ம சூப்பர், நீ தான் சூப்பர் டாப், ஐயோ உன்னை எப்படி புகழறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா கொடுக்குற வேலை எல்லாத்தையும் ஹீரோ செய்ய சொல்லிட்டு இவ ஜாலியா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு உட்காந்து எழுந்துக்கும் போது இடுப்பு சொலுக்கு பிடிச்சிருச்சா, நான் வந்து உனக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சடனா என்ன பண்றான் அப்படின்னா, நான் உனக்காக காலையில இருந்து இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்காக நீ வந்துட்டு எந்த ஒரு கிஃப்டும் கொடுக்க மாட்டியா அப்படின்னும் போது என்னது கிஃப்டா, கிஃப்ட் எல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்பனா நான் உனக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்குள்ளேயே வந்து வெளியில இருந்து யாரோ கத்திக்கிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. பார்த்தா இந்த கெனி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னா ஆளுங்களெல்லாம் அனுப்பி விட்டுறா இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. எவ்வளவு நாளா ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும், சீக்கிரம் காலி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க காலி பண்ண வழியை காணோம், நாங்க எல்லாத்தையும் இப்ப இழுத்து வெளில போடுறோமா இல்லையா பாரு அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறான். ஆனா கென்னிக்கோ என்னடா இந்த பிளான் இப்படி சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவ அங்க இருந்து போயிடுறா. ஊர் ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாரும் ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடவே ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வில்லேஜுக்காக இவர் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டாருன்னு என்ன நினைச்சானோ ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனா ஹீரோயினோட மைண்ட்ல பொறுத்த வரைக்கும் இவனுக்கு மெமரி எல்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவானே தெரியாது, இந்த அன்பெல்லாம் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசளவுல ஃபீல் பண்றா. இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஊரை சுத்தி காட்டுறா. அப்ப வந்து ஹீரோயின் வந்து இந்த ஊரை எந்த அளவுக்கு லவ் பண்றா, அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக உயிரியே கொடுத்துருக்காருன்ற வரைக்கும் எல்லா கதையும் சொல்றா. ஹீரோயினுக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா வந்து காட்டு தீ பிடிச்சதுனால அங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தணும், இந்த காட்டை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி போனவர் திரும்பி வரவே இல்லை, அவர் அப்படியே இறந்துட்டாரு. சோ என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு கண்டிப்பா இந்த ஊரையும் இந்த காட்டையும் காப்பாத்துவேன், நான் யாருக்காகவும் இந்த ஊரை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்ன ஆனாலும் சரி நானும் உன் கூடியே இருப்பேன், ஆனா தயவு செஞ்சு உன் கண்ணுல இருந்து இனிமே கண்ணீர் மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றான். இந்த கென்னியோட ஆள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ஊருக்கு போறான். அங்க போயிட்டு அவனோட ப்ராஜெக்ட் ஃபைல கொடுக்கணுன்றதுக்காக தான். ஆனா அந்த நேரத்துக்கு ஹீரோவோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து ஹீரோ கிட்ட இருந்து மொத்த கம்பெனி ஆட்டே போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னும் போது என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க, அவர் வந்துட்டு ப்ராஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யாருக்கும் தெரியாத மாதிரி ஊர்ல வந்து செட்டில் ஆயிருக்காரு, எனக்கு தான் தெரியுமே, நான் இப்பதான் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினோட வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோக்கு டின்னர் பார்ட்டி கொடுக்குறாங்க. ஹீரோவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சும்மா இல்லாம ஊர்க்காரங்கெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் பார்க்க அழகா இருக்கீங்க, சரியான பேரு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றது மட்டும் இல்லாம கிஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ இதெல்லாம் வேணாமே, அம்மா வேற இருக்காங்க, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அம்மா அதெல்லாம் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொடுக்காத வரைக்கும் இதுங்க கண்டிப்பா விடவே போறது இல்ல, டக்குன்னு நம்மளே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஹீரோக்கு கிஸ் பண்றா. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சீன். அது மட்டும் இல்லாம அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி போயிடுறா வெக்கப்பட்டுக்கிட்டே. அங்க பார்த்தா ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருக்கான். நீதானே ஹீரோட
கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு உடனே ஹீரோயின் தயங்கிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காளா. அப்ப பார்த்து இவளை கடத்திடுறாங்க. அடே என்ன ஏன்டா கடத்திக்கிட்டு வந்தீங்க, நான் வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. இது வேற யாரோட ஆளுங்களும் இல்ல, நம்ம ஹீரோவோட சித்தப்பங்காரனோட ஆளுங்க தான். நம்மள எதனா பண்ணிடுவானுங்களோன்ற பயத்துல இவ எல்லாத்தையும் வந்து உண்மையை சொல்லிடுறா. அவன் வந்து மெமரி லாஸ்ல இருக்கான், அவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நான் சும்மா வந்து இதுதான் சான்ஸ்ன்னு அவனை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கே வந்துடுறான். கரெக்டா அங்க இருக்க எல்லாரையுமே இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு கண்டிப்பா நீயாவே முட்டி போட்டுட்டு நீ ஏன் எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா இவ்வளவு கொண்டுடுவோம் அப்படின்னு உடனே ஹீரோவும் அங்க முட்டி போட்டுறான். டக்குன்னு எதிர்பார்க்காத நேரம் ஹீரோயினோட கண் எதிர்க்கே ஹீரோவோட மண்டையிலேயே ஒரு காட்டையை எடுத்து அடிக்கிறான் ஒருத்தன். இதுக்கு மேலேயும் அவனை ஒன்னும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கட்டி பிடிச்சிக்கிறா. இப்பதான் ஹீரோவோட தாத்தாவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட தாத்தா அவங்களோட ஆளுங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதோட 2 நாள் கழிச்சு ஹீரோ வந்து இப்பதான் கண்ணை முழிக்கிறான். ஹீரோயினுக்கு ஐயோ இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்குமா இல்ல நம்மளதான் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு பயங்கர குழப்பத்துல பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. ஹீரோக்கு நம்மள ஞாபகம் இல்ல, அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல, நீங்க இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, நீங்க தான் கடைசியா ஹீரோ கூட ஊரை விட்டு ஓடி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னது, நான் இவ கூட ஊரை விட்டு ஓடணும்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். தாத்தாக்கு இதை கேட்ட உடனே சந்தோஷம், நான் கூட எவகிட்ட மாட்டி எப்படி சின்ன பின்னமா ஆக போறானோன்னு பார்த்தேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட மாட்டினது எனக்கு சந்தோஷம் தாமா, அவனை எந்த அளவுக்கு நீ காப்பாத்த ட்ரை பண்ணுன்றத நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. சித்தப்பங்காரன் அடிப்பாவி நீ தான் இவனை காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் கேட்டு முறைச்சு நின்றுட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்துட்டு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, ஹீரோயின் கூட இருந்ததெல்லாம் மறந்துடுச்சு. இப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறதுக்காக கிளம்புறான். பார்த்தா ஹீரோயின் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. தாத்தா தான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்புனாரு அப்படின்னு சொல்றா. அதோட நேராக ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ஆடடா இம்புட்டு பெரிய வீடா, என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பொழந்த வாயை கொஞ்சம் மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாயை மூடுறான். எதுக்கு இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டு இருக்கான். இது பார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே அங்க வேலைக்காரங்க வராங்க. வந்த உடனே இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஒரே ரூமை தான் வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு, உங்களுக்காக வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னும் போது அத்தா சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பர், எனக்காக புது ட்ரெஸ் எல்லாம் அவரே ஆர்டர் பண்ணிட்டாரு போல இருக்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பாக்குறா. பார்த்ததோட அவ்வளவுதான், 2 பேரும் ஷாக் ஆகி உள்ளே வச்சிடுறா. ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான், இதை பாரு, நான் தாத்தாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் வந்து சைலண்டா மறைச்சிட்டு நான் பொறுமையா இருக்கேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கலான்னு மட்டும் நினைக்காத. ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்து உன்னை பத்தி வெளியில சொன்னேன் அப்படின்னா நீ எனக்கு ட்ரக் கொடுத்தேன்னு சொல்லி உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறான். அதோட ஹீரோயினும் நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ கம்மனு கீழே படுத்துக்கிறா. ஹீரோ கட்டில படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்த்த உடனே வந்துட்டு பிடிச்சிருந்தது இல்லையா, அவ தூங்கினதுக்கு அப்புறமா மனசை கேட்காம இவளை தூக்கி கட்டில படுக்க வச்சிடறான். போனா போதுன்னு கட்டில படுக்க வச்சா இவ விட மாட்டா போல இருக்கு, இவனை வந்து பிடிச்சி கீழே தள்ளிடுவா போல. ஐய தெரியாம பண்ணிட்டேன் தப்பு, இவ என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. என்னது இது, ஒழுங்கா நம்ம படுக்கலையா, இடுப்பெல்லாம் வலிக்குது, நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ இடுப்பை பிடிச்சி நடந்து வந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்த வேலைக்காரங்க எல்லாம் பயங்கரமா கிசு கிசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட காலையில ஹீரோவை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அக்ரிமெண்ட் கொடுக்குறான். இதை பார், நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது கூட அக்ரிமெண்ட்ல சைன் போடுறதுக்கு அப்புறம் தான் நடக்கும், நீ வந்து என் மேல எந்த காரணத்து கொண்டு லவ் வந்துருச்சு அப்படி இப்படின்னு பேசக்கூடாது, என்ன தேவையில்லாம அன்வான்டா டச் பண்ணக்கூடாது, அப்படி இப்படி நீ எக்கச்சக்கமான ரூல்ஸை போட்டு ஹீரோயின் கிட்ட சைன் கேட்கறான். ஹீரோயினும் இப்போதைக்கு இவன் கூடியே இருந்து எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை நடக்க விடாம பண்ணணும், அதுதான் அவளுக்கு தேவை இல்லையா. அதனால இவளுமே வந்து எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டுடுறா. அதனால ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஹீரோயினும் கையெழுத்து போட்டுறா. ஹீரோ கம்பெனிக்கு போனா அங்க வாசல்லையே சித்தப்பாங்காரன் நின்னுக்கிட்டு இருக்கான். தம்பி, நீ வர வரைக்கும் நான் கம்பெனியை நல்லா பாத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீயே கண்டினியூ பண்ணு, அந்த சீட்ல வந்துட்டு நீ உட்காந்தாதான் அழகே, அப்படியே எங்க அண்ணனை பார்த்தா மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு கதையா விடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அப்பா தான் சம்பாரிச்சது மொத்த சொத்துமே இந்த கம்பெனியும், அதனாலதான் தாத்தா வந்து ஹீரோக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துட்டா இல்லையா, இங்க
வந்து பார்த்தா புதுசா ஒரு இன்டர்ன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனோட பேர் வந்து பென். ஹீரோயினை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது ஹீரோயின் மேல. இங்க மேனேஜருக்கு ஹீரோயின் வந்தது கொஞ்சமும் பிடிக்கல. மேனேஜர் வந்துட்டு ஹீரோயினை கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இத பாரு, நீ மறுபடியும் ரொம்ப நாளா வேலையே செய்யாம திரும்பவும் இப்பதான் வந்திருக்க. உன்னோட சேட்டையெல்லாம் அடக்கி வச்சுட்டு ஒழுங்கா வேலையை பாரு. இதுக்கு மேலேயே எதனா பிரச்சனை பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டும் போது முன்ன என்ன சொல்றேன்னா, என்னதான் நீங்க வந்து மேனேஜரா இருந்தாலும் நீங்க ஒர்க் பிளேஸ்ல எல்லாரும் எதிர்க்கையும் இவளை வந்து இந்த மாதிரி கேவலமா பேசக்கூடாது. முதல்ல மரியாதையா பேச தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா உங்க வேலையே போயிடும் அப்படின்னு மேனேஜரே மிரட்டுறான். அடடா, இவன் என்னடா இவ்வளோ பெரிய ஆளா இருப்பானோ, மேனேஜரே மிரட்டுறான் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா என்ன பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோட செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். பிரச்சனை நடக்கிறத பார்த்த உடனே இவங்களை மறுபடியும் வந்து சிஇஓவை தான் வேலைக்கு கொண்டு வந்திருக்காரு. இவங்க தான் இனிமேல் டீம் லீடர், தயவு செஞ்சு இவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது மேனேஜருக்கு மூஞ்சே அப்படியே சுங்கி போயிடுது. பரவாயில்லடா தம்பி, உனக்கு அதிக மூளை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமே வந்து உன்னோட மூளை எனக்கு எப்பவும் தேவைப்படும். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தான் போல்டா பேசணும், தைரியமா பேசணும். நானும் இப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ கதை விட்டுட்டு இருக்கான் அவன் எதிர்க்க. நடக்கிற மீட்டிங்ல ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அந்த வில்லேஜை வந்துட்டு நம்ம ஃபேக்டரியா மாத்தாம நம்ம வேற எதனா யோசிக்கலாம் அப்படின்னும் போது அதுவே ஒரு காடு மாதிரி கிடக்குது. அங்க ஒன்றும் பிரயோஜனப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதை என்னவா மாத்தினா என்ன, நீ எதுக்காக இதெல்லாம் வந்து தலையிடுற, ஃபேக்டரியா மாத்தலாம் அப்படின்ற ஐடியா தான் நல்லா இருக்கு அப்படின்னு மேனேஜர் வந்து ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா பேசுறான். சடனா என்ன ஆகுதுன்னா, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். எப்பயும் வந்து ஸ்டாஃப்ஸ்குள்ள நடக்கிற மீட்டிங்கெல்லாம் ஹீரோ வரமாட்டான். அவன் வந்தவன என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு, உன்னோட ஐடியா பெஸ்ட்டாக வந்தது அப்படின்னா ஃபேக்ட்ரிக்கு பதில் அதையே நம்ம பண்ணலாம். அதுக்கான ஐடியாவையும் அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதில் எவ்வளோ அளவுக்கு வருமானம் வரும்ன்றதையும் நீ தான் கரெக்டாக சொல்லணும். நீ வந்து இதை ரெடி பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். என்னடா ஹீரோயினுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி மேனேஜர் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் நான் ஆல்ரெடி ஐடியா வச்சிருக்கேன், அந்த இடம் வந்துட்டு ரொம்ப பசுமையாக இருக்கும், அதனால ஒரு பெரிய லக்ஸரியான ரெசார்ட்டை கட்டினா அங்கே நிறைய பேரெல்லாம் வந்துட்டு போய் தங்குவாங்க, அவங்களுக்கு அந்த சீனரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்றா. எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஊரோட போட்டோ எல்லாம் காட்டும் போது எல்லாருக்குமே இதுதான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. நாளைக்கே ஐடியா பிளான் அது இதுன்னு இருக்கிற எல்லா லொட்டு லொசிக்கையும் ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். எனது நாளைக்கேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம்ம ஷாக்ல இருக்கா. ஹீரோயின் கார்ல ஏறின உடனே ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு, நீ வந்துட்டு அக்ரிமெண்ட் ஒழுங்கா படிச்சியா இல்லையா, நீ வேற எந்த ஆம்பளைங்க கூடயும் நெருக்கமா பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு இருக்கு, அது என்ன முன்ன வந்துட்டு அக்கா அக்கா அப்படின்னு உன்கிட்ட வழிகிறான், நீயும் வந்துட்டு ப்ரோன்னு அவன்கிட்ட வழிகிற, அக்கா தம்பி மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க, நீங்க வழிஞ்சிக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறான். நீ கவலையே படாத, உனக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நீ பண்ணது, எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணிருக்கிறது அப்படின்னு சொல்றா. நைட்டு ஹீரோ தூங்குறதுக்காக போறான். ஆனா ஹீரோயினுக்கு தான் நாளைக்கே ப்ரொபோசல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால நைட்டு பூரா உட்காந்து அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஃபைல கேட்டு கையை நீட்டினா டக்குன்னு எடுத்துட்டு வந்து அவனோட ஃபேஸை கையில வச்சிடறான். ஆக்சுவலா வந்துட்டு கிராமத்துல இருக்கும் போது தானே ஹீரோ இந்த வேலையை பண்ணுவான். ஹீரோயினுக்கு ஐயோ என்னடா இது, இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி தோணுது. ஹீரோவே கொஞ்ச நேரத்திலே கன்ஃபியூஸ் ஆயிடுறான், எதுக்காக நான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அசிங்கப்பட்டு அங்க இருந்து போயிடுறான். திரும்பி வந்து பார்க்கும் போது ஹீரோயின் அங்கேயே தூங்கிட்டு இருக்கான். இவளை எதுக்காக எனக்கு பிடிச்சிருக்கு, இவ ஏன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவ மாதிரி தெரியுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ குழப்பமா இருக்கான். சரி தூங்கினவளை கொண்டு போய் படுக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தூக்கிட்டும் போயிடுறான். மறுநாள் காலையில சிவன் இருக்கா இல்லையா, அவ சடனா வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா ஹீரோவை பார்க்கறதுக்கு. அங்க இருக்க ஹீரோயினை பார்த்து செம ஷாக்கு. ஐயோ இவளா, இவ எங்க இங்க அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி பாத்துக்கிறாங்க. எங்க அவசரத்துல எதனா உளறிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு இந்த மாதிரி டீம் லீடரா இவங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற ஹீரோயின். ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நம்ம ரெண்டு பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்றது தெரியவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உடனே இவளும் அப்பாடா அப்பனா கம்பெனியை வேலை செய்யறாளா அவ்வளவுதானா அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. சரி சரி வந்தாச்சு பார்த்தாச்சு ஃபைல கொடுத்தாச்சுல கிளம்பி இங்க இருந்து அப்படின்னு ஹீரோ பக்கத்துல உட்கார போறா. ஆனா பக்கத்துல இடமே விடாத மாதிரி ஹீரோ நான் வந்து உட்காந்துடுறான். இவளுக்கு நல்லாவே புரியுது அவ எதனா நினைச்சுக்க போறான்னு. ஹீரோ இன்னும் அவசரத்துல இறங்கி நடந்து வந்துடுறாளா.
வந்த பிறகுதான் தெரியுது, ஐயோ இங்க ஒரு கார் கூட கிடைக்காது போல இருக்கே, இன்னும் எவ்வளவு தொலைவு நான் நடக்க போறேன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா மென் அந்த சைடு வரான். வாங்கல, நானே வந்துட்டு உங்களை கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிடுறேன், நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவனுமே நல்ல பணக்கார பையன் தான், ஜஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் போல. காலையில ஆபீஸ்க்கு மேனேஜர் வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த பிளானை மாத்தினதே பிடிக்கல, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கான். உடனே மென் வந்து என்ன சொல்றானா, எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை எல்லாருமே கொடுக்கலாம், அதை வந்துட்டு ஃபைனலா பாஸ் எதை டிசைட் பண்றாருன்றத பொறுத்து தான் அப்படின்னு சொல்றான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எல்லாரையும் மயக்கி எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிக்கலான்னு நினைக்கிறியா? நீ இந்த மாதிரி இவ்வளோ காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்குனியே, அதுல யார் இருந்தா? கண்டிப்பா எதனா ஒரு சுகர் டேடி தான் இருந்திருப்பான், பெரிய பணக்கார வயசானவனை பிடிச்சிருப்ப கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த நேரத்துக்கு ஹீரோ வந்துட்டு இந்த பதில சொல்லுவான்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் அவளை வந்துட்டு அந்த வண்டியில ட்ராப் பண்ண சொன்னேன், உனக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ சாமி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தலைவா அப்படின்னு சொல்லிடுறான். இனிமே இந்த கம்பெனில உனக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ பொண்ணுங்க என்ன தப்பு பண்றாங்க, யார் கூட போறாங்க வராங்கன்றத பாக்குறே தவிர உன் வேலையை எதையும் ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுறான். இதை வந்து மேனேஜர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோ என்ன பண்ணானா, ஹீரோயினையும் மென்னையும் கூப்பிட்டு, ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா, அந்த பொண்ணு பேரு கெட்டு போகுன்றதை யோசிக்கவே மாட்டியா, நீ எதுக்கு அவளை கொண்டு வந்து ட்ராப் பண்ற அப்படின்னும் போது, சார் அவங்க வந்துட்டு என்னோட ரோல் மாடல் மாதிரி சார், அவங்களுக்காக இதெல்லாம் செய்யறதுல நான் கொஞ்சமும் ஃபீல் பண்ணவும் மாட்டேன், அசிங்கப்படவும் மாட்டேன், அதனால யார் என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு ஹீரோயினோட கையை வேற பிடிக்கிறான். இதை பார்த்து ஹீரோக்கு கடுப்பாயிடுது. யாருன்னா புகழ்ந்தாதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஹீரோயினை ஹிஹின்னு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா, கையை விடுதான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவனுக்கு இன்னும் கடியாகுது. நான் ஒருத்தன் இங்க இருக்கன்றதே கண்ணுக்கு தெரியாத மாதிரி நடத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு காண்டா ஹீரோ அங்க இருந்து எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டே இருக்கான். சியான் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயினை பார்க்கணும்னு வர சொல்றா. அப்ப அவ கொடுத்த காசு அப்படியே திருப்பி கொடுத்துட்டு, ₹1 கூட நான் யூஸ் பண்ணல, தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விஷயத்தையே பேச வேண்டாம், நானும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், நீங்களும் என்னை காட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அது எப்படிமா, அது நான் வந்துட்டு உன்னை காட்டி கொடுக்க கூடாது, நீ என்ன காட்டி கொடுக்க கூடாதா? ஆக்சுவலா நீ என்ன காட்டி கொடுக்கவே முடியாது, ஏன்னா நீயும் நானும் பேசிக்கிட்டு இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன், நீ வந்து ட்ரக் மிக்ஸ் பண்ண பத்தியா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு, ஸோ மாட்டினா நீ தான் மாட்டணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம செம்ம ஷாக்ல இருக்கா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, இதுக்கு மேலேயும் திரும்பவும் வந்துட்டு ட்ரக் கலை அது இதுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, வேற எதுனா வேணும்னா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோ பாக்குறான், எதிர்க்கையே வந்து சமைச்சு வச்சுக்கிட்டு ஊட்டி விடுறதுக்கு ரெடியா இருக்கான். வாய் துறன்னு சொல்லும் போது இவனுமே வாய் திறந்து வாங்கிக்கிறான். என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான். இல்ல ஜஸ்ட் உனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றா. இவனுக்கு இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவ மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. மறுநாள் ஆஃபீஸ்ல இருக்கும்போது திடீர்னு மெசேஜ் பண்ணி கேட்கறா, உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும், இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு வந்துட்டு நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஹீரோயினே டின்னருக்கு கூப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம ஜாலியா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். முன்னாடியே ஆசையா வந்துட்டா அப்படின்னு திரும்பி பார்க்கும் போது நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டே வந்து சியான் தான் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறான். நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நானும் அதே மாதிரி நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்காளா. இவன் ஏன் இதெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு செம்ம கன்ஃபியூஷன். சரிம்மா நீ சாப்பிட வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவையும் பிளான் பண்ணி அனுப்பி விட்டுட்டு வீட்டுல உட்காந்து பயங்கரமா குடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் எனக்கு உன்னை பிடிச்சாலும் உனக்கும் எனக்கும் எப்படி இருந்தாலும் ஏணி வச்சாலும் என்ன வச்சாலும் எட்டாது இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பார்த்த உடனே என்ன நினைச்சுக்கிறானா, இவ குடிச்சிட்டு மட்டையாட்டா போல, அதனாலதான் வந்து வர வேண்டியதுக்கே மறந்துட்டு இங்கேயே மட்டையா கிடக்குறா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, என்ன வந்து வெளியில அமைச்சிட்டு நீ தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறானா. ஹீரோயின் என்ன பண்றேன்னா டக்குன்னு பிடிச்சி ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. நான் சும்மா தான் இருந்தேன், நீ தான் ஸ்டார்ட் பண்ண, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை அவனோட ரூம்கே கூட்டிட்டு போயிடுறான். மறுநாள் காலையில ஹீரோ ஹாப்பியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் குழப்பத்தோட ஐயோ இப்படி ஒரு வேலையை
வேலையை பண்ணி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி பதட்டமா உட்காந்துட்டு இருக்கா. நீ வந்து கோவப்பட்டு கத்துறதுக்குள்ள நம்மளே காலில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆக்சிடென்டா நினைச்சு மறந்துருங்க, நான் வந்து நேற்று ரொம்ப கூடிச்சிட்டேன், அதனாலதான் தப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். அது ரொம்ப ஹீரோக்கு கஷ்டமா போயிடுது. மறுபடியும் சிவான் வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்கு வரா. இந்த வாட்டி என்ன பண்றா அப்படின்னா பிரஸுக்கு வந்து நான் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். என்ன சொல்ல போறேன்னா ஹீரோ வந்து ஒரு பொண்ணு ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ட்ரக்கும் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் நான் வந்து பிரஸுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரா. அப்ப ஹீரோயினா அவளோட வாயால என்ன சொல்லிடுறா அப்படின்னு பார்த்தா என்னோட ஊரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் ஹீரோ கூட இருக்கேன், இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எங்களோட ப்ராஜெக்ட் நல்லபடியா நின்றுடுச்சு அப்படின்னா அதோட நான் வந்து அவரை விட்டு போயிடுவேன், கவலைப்படாதீங்க, எனக்கும் அவருக்கும் எந்த வகையிலையும் வந்துட்டு எந்த சம்பந்தமும் இருக்காது, நான் என் ஊரோட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை எல்லாத்தையும் சியான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. ஆனா இவ ரெக்கார்ட் பண்ண விஷயம் எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோ வந்து ஹீரோயின் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே போறான். அதனால இவனுக்கு வந்து இவன் கூட பேசுறதெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கவே மாட்டேது. ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் டின்னருக்கு போறாங்க, ஹீரோ எப்பவும் கூட வரவே மாட்டான். இன்னைக்கு பார்த்தா அவனும் வந்துட்டு நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு நானும் இந்த டின்னர்ல கலந்துக்கிறேங்கிறான். எல்லாருக்கும் அதுவே ஒரு மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி வேற இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு ஹீரோயின கவனிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு, என்னதான் பண்றீங்க ரெண்டு பேருன்ற மாதிரி. ஹீரோயின குடிக்கவே விடாம ஹீரோ என்ன பண்றேன்னா அவள்தையும் வாங்கி வாங்கி குடிச்சிடுறான் எக்கச்சக்கமா. எப்படியாவது பத்திரமா ஹீரோவை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க இருக்கவங்க எல்லாம். ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா போறாங்களா. மின் கூட வந்து ஒருத்தர் போயிடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா எப்ப என்ன பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விடுப்பா அப்படின்னு நின்று விடவே மாட்டாரு. ஹீரோ நல்ல மயக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவ என்ன பண்றான்னு ஹீரோவை தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா. இவ்வளவு நேரமும் மின் கூட ஹீரோயினை அனுப்பிடக்கூடாதுன்றதுக்காக போதை ஆயிட்டா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஹீரோ. இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை கிட்ட வந்த உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். மறுநாள் காலையில ரெண்டு பேரும் அந்யோன்யமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காரு போல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட சின்ன வயசு விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்திடுறாரு. உங்க அப்பா அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் நீ வந்து காதலியே விழாம போயிடுவியோன்னு நினைச்சேன், நல்ல வேலை, எப்பயாவது உனக்கு உன்னோட லைஃப்ல ஒரு குடும்பம் வரப்போகுதுன்றது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க மூணு பேரும் சேர்ந்து அப்பா அம்மா குழந்தைன்னு போட்டிங் போயிருக்காங்க. அந்த போட்டுக்கு வந்து அப்பா அம்மா அங்கேயே ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. ஆனா ஹீரோவை மட்டும் காப்பாத்தி விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நம்ம கம்பெனி ஆனிவர்சரி பார்ட்டியில வந்துட்டு உங்க ரெண்டு பேரோட வெட்டிங்க அலௌன்ஸ் பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோக்கு பெருசா ஷாக் ஆகல, சந்தோஷம் தான். ஆனா ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ சியோன் கிட்ட வேற நம்ம அப்படி சொல்லியிருக்கோம், இப்ப இவர் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாருன்னா என்னடா பண்றது அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. மறுநாள் பார்ட்டிக்கு வர்றதுக்கே ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சங்கோஷப்படுறா. ஐயோ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கு, உங்க கையை பிடிச்சிட்டு நடக்கிறது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போயிடும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அடியே ஏன் கூட நீ இருக்கிறது அவ்வளவு பெரிய அசிங்கமாடின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோயின் கொஞ்சம் தனியா மாட்டின உடனே வந்துட்டு சிவான் வந்துடுறா. ஏண்டி நீ என்கிட்ட சொன்னது என்ன, இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறா. உடனே ஹீரோயின் அம்மா உனக்கு வேற நடக்கிறதெல்லாம் தெரியாத பேசாதமா போமா அப்படி அப்படின்னு சொல்லிடுறா. இரு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இவளும் கோவமா அங்க இருந்து போயிடுறா. அதோட பார்த்தா ஹீரோ கூட்டிட்டு போய் ஹீரோயின் கூட ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு டான்ஸ் பெருசா தெரியாது போல, அதனால என்னோட கால் மேலேயே நின்னுட்டு அப்படியே அதுக்கு ஏத்த மாதிரி நீ மூவ்மெண்ட் மட்டும் கூட போதும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்றாங்க. தாத்தாவும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜுக்கு வந்துட்டு இது மட்டும் இல்ல, நம்ம ஆனிவர்சரி மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பண்ணுங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசினா இல்லையா, எனக்கு வந்து ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த ப்ராஜெக்டுக்காக தான் நான் வந்து அவன் கூட இருக்கேன், அந்த ப்ராஜெக்டை நிறுத்தின உடனே என் ஊரோட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எல்லாரும் எதிர்க்கையும் போட்டு காமிச்சிடுறா. இது எல்லாமே போய் இது உண்மை கிடையாது, எனக்கு வந்து இவளை பத்தி நல்லாவே தெரியும், நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை கிஸ் பண்றான். அதை பார்த்து சியோனுக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும். கடுப்பாய் அங்க இருந்து வேகமா போயிடுறா. சித்தப்பங்காரனுக்கு ஐயோ இவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆச்சுன்னா குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு அவனோட குடும்பத்துக்கே மொத்தம் போயிடுமே அப்படின்னு சொல்லி இன்னும் பயமாயிடுது. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான். அந்த ரெக்கார்டிங்கை பத்தி நீ எனக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றா, இது எல்லாமே நமக்குள்ள தெரிஞ்ச விஷயம் தானே,
உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா நமக்கு ஒருத்தர் இன்ட்ரெஸ்டே இல்லைன்றது அப்படின்னு சொல்றா. அது எப்படி நீ சொல்லுவ, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ போய் பேசுற அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சைலண்டா இருக்கா. இந்த அக்ரிமெண்ட்டை மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் போது அக்ரிமெண்ட்டா மண்ணாங்காட்டி இந்த அக்ரிமெண்ட்டை நான் போட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கீழ்ச்சி போட்டுறான். இப்பதான் ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட மேனேஜர் அமைச்சு ஊர்ல நடந்த எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும் அங்க ஒன்னா இருந்தது, டேட் பண்ணிக்கிட்டு இருந்தது, ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம். அப்ப அதெல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது இவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சோன்னு நினைச்சு ஹீரோயின் சந்தோஷப்படுறா. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரலதான், ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நான் வந்து உன்னை லவ் பண்றேன், நீ எனக்கு தேவை. அது ஊர்ல இருந்த அந்த முட்டாளா இருந்தாலும் சரி, இப்போ இருக்க இந்த சிஇஓவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். மறுநாள் ஹீரோ கம்பல் பண்ணி ஹீரோயினை ஆபீஸ்க்கு ஒன்னாவே கூட்டிட்டு வரான். எல்லாரும் பாத்தியா இவ என்ன வேலை பண்ணிட்டு நம்ம கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. போகும்போது கூட டார்லிங் நான் உன்னை ரொம்ப நேரம் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், லஞ்சுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ரூமுக்கு வந்தா இங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மின் மட்டும் அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா பின்னாடி இருக்க பில்டிங்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அங்க ஹீரோவை வர சொல்லி சித்தப்பங்கார ஃபோன் பண்றான். ஹீரோவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா, உங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி இறந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா, இதெல்லாம் சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் தெரிய வருது இவன் தான் அவங்க அப்பா அம்மாவையும் கொண்டிருக்கான். நீங்க போன போட்ல வந்துட்டு கோளாறு பண்ணி விட்டதே நான் தான், ஆனா நீயும் சேர்த்துருவேன்னு நினைச்சேன். ஐயோ கடவுளே, நீ மட்டும் மிஸ் ஆயிட்ட, என்ன பண்றது, இந்த கொலையெல்லாம் எத்தனை வாட்டி தான் நான் பண்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இரு கோவப்பட்டு என்ன அடிச்சிடாத, எனக்கும் வயசாகுது இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு நீயாவே செத்து போயிடணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஹீரோயினை எப்படி காப்பாத்துறது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஹீரோவை தண்ணியில குதிக்க சொல்லி டார்ச்சர் பண்றானா. அந்த டைமுக்கு ஹீரோக்கு மண்டையெல்லாம் வலிக்குது. இவன் மறந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அதாவது ஹீரோயின் கூட கிராமத்துல இருந்தது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இவன் குதிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுறானுங்க. இந்த வாட்டி ஹீரோயினுக்காக ஹீரோவே தண்ணியில குதிச்சு ஹீரோயினை காப்பாத்துறான். அடடா என்னதான் பிரச்சனை இவனுக்கு, எத்தனை வாட்டி தான் நான் இவனை கொலை பண்ணி ட்ரை பண்றது அப்படின்னு சொல்லி சித்தப்பங்காரன் குழம்பி போய் நின்றுட்டு இருக்கான். மறுபடியும் அவங்களை அடிக்கிறதுக்கு வராங்களா, அதுக்குள்ளேயே தாத்தா போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பிள்ளையே அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாரு. ஹீரோயின் கொஞ்சம் பெட்டர் ஆன உடனே வந்துட்டு இவன் என்ன பண்றானா இவளை வெளியில கூட்டிட்டு வரான். இப்ப நம்ம எங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது எங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை காட்டுறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவங்களோட சமாதிக்கு தான் வந்திருக்காங்க 2 பேரும். அதோட மறுநாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து மின் தனியா கூட்டிட்டு வரான். நீங்க இங்கேயே தான் உட்காரணும், ஏன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்கு, இங்க மீட்டிங் கால் வர போறாங்க, அவங்களும் பார்த்து மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறான். அதுக்காக ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்க. இந்த கேப்ல சிவான் அந்த இடத்துக்கு வர அவ வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா இந்த வீடியோவை நான் ஹீரோ கிட்ட காமிச்சிருவேன், நீ தான் ஹீரோக்கு ட்ரக் கொடுத்தேன்னு சொல்லிட்டு மீடியாக்கும் அனுப்பிடுவேன். நீ வந்து என்ன ஆனாலும் சரி ஹீரோ கூட ஒண்ணு சேரவே கூடாது, அவன் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு அவன் கிடைக்கவே கூடாது அப்படின்றதுதான் சியோனோட கோரிக்கையா இருக்கு. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவ பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா. இவ ட்ரக் கொடுத்தது வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங்ல இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சு போட்டு காட்டுறா. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை மறுபடியும் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஹீரோவும் இப்போ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கோ என்ன அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் போது இவளும் வந்து ரிங்க போட்டுப்பா அப்படின்னு பார்த்தா உனக்கும் எனக்கும் கண்டிப்பா செட் ஆகாது, ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்குள்ள முன்ன அப்பனா எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு அவன் சந்தோஷமாயிடுறான். அதோட நேரம் கிராமத்துக்கே போனவ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி கதறா. ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கின்னு 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா, என்ன நடந்தாலும் சரி இங்க நீ வந்து என்னை விட்டு போகாத, இங்க இருக்க ஆடு மாடு பண்ணி எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு என் கூடயே இருந்துரு அப்படின்னு கத்துற.
போறாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஹீரோயின் அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ரிங்க திறந்து பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் ஹீரோவை பத்தி நியூஸ்ல வருது. என்ன அப்படின்னு பார்த்தா பெரிய கப்பல்ல டின்னர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ தண்ணியில விழுந்தான். அதோட அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல, அவன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றா. நான் ஹீரோவை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்க இருந்து கிளம்புறா. கதவை திறந்து பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல வந்து டார்லிங் அப்படின்னு நிக்கிறான். என்னன்னே தெரியல. அன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணுமே ஞாபகமே இல்லையே. திடீர்னு நான் வந்துட்டு கரையோரமா கடல் பக்கத்துல கடந்தேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு மறுபடியும் பழசெல்லாம் மறந்து அந்த ஹீரோயின் கூட கிராமத்துல இருந்த அந்த நாள் மட்டும் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்றான். ஐயோ, அப்பனா அவன் மறுபடியும் சிஇஓன்றதே மறந்துட்டானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பொண்ணு ஆல்ரெடி அவனை மிஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இதுதான் சான்ஸ், அப்படியே இவனை வளைச்சு போட்டுட்டு இங்க ஆடு மாடு மேய்க்க விட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ஐயோ அம்மா அது தப்புமா அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லடி, பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா அன்னைக்கு நீ ரொம்ப குடிச்சிருந்ததுனால மறந்துட்டு இருக்க, அது ஒண்ணும் இல்ல, முந்தானத்து தான் நம்ம டின்னர் சாப்பிட்டோம் ஞாபகம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வா நீ போய் குழி அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து பழையபடி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட டார்லிங் என்ன மிஸ் பண்ணியா, என்ன மறந்துட்டியா அப்படி இப்படின்னு பேசுறான். இவனுக்கு நம்ம இதெல்லாம் ஞாபகப்படுத்தணுமா இல்ல இதை என்ஜாய் பண்ணிக்கலாமா என்ன பண்றதுன்னே புரியாம முழிக்கிறா ஹீரோயின் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன உடனே இவன் என்ன பண்றானா மேனேஜருக்கு கால் பண்ணிட்டு இப்பதான் ஓரளவு அவ நம்பி இருக்கா அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே இவனோட பிளான் தான். ஆனா இவ என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல போன் பண்ணி வர வச்சு அவங்கள கூட்டிட்டு போக சொல்லிடலாம். நம்ம ரொம்ப செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, தாத்தா வந்து அவன் கிடைக்காம ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அடியே நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன எனக்கு எப்ப பாரு நான் குடிக்கிறதுலயோ இல்ல சாப்பிட்றதுலயோ அதனால அவனுக்கு கலந்துகிட்டே இருப்பியா அப்படின்னும் போது ஐயோ இந்த விஷயம் இவனுக்கு தெரியவே கூடாதுன்றதுக்காக தான் அவனை விட்டுட்டு ஓடி வந்தோம், இது எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிக்க போது அப்பதான் அவன் சொல்றான், நீ வந்து என்ன அவ்வளவு அளவுக்கு லவ் பண்ணி என்னை விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு நான் யோசிக்க மாட்டேனா, அதை நான் விசாரிக்க மாட்டேனா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் உன்னை தேடியே வந்தேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நீயும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிக்கிறான். அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, நீ சிஇஓன்னு ஞாபகம் இருக்கு, அதே நேரத்துக்கு இங்க கிராமத்துல நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னும் போது ஆமா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு புரியுதா அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படுற அவ்வளவுதானே, சரி ஓகே நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனா இதுக்கப்புறமும் என்னை வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான். உடனே எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா ஹீரோயின். அதோட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா வந்து ஸ்வீட்டா கியூட்டா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த டிராமால என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.